ஓகே, கேரளா டு மணாலி பயணத்தில் இன்றைக்கி 76வது நாள். 8:17 ஆச்சு. ரொம்ப நேரம் செலவு பண்ணிட்டேன். நேற்று சரணு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இந்த இதில் தான் தூங்கினோம். பின்னாடி ஒரு 4 கட்டில், அவ்வளோதான். சின்ன இது தான். எல்லோரும் நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போய்ட்டு வரேன், பாய். ஓகே, நம்ம இனி நடக்க கிளம்ப வேண்டியதான். ஜெய்சால்மார்க்கு ஒரு 240 சொச்சம் இருக்குது. நம்ம இனி போவோம். இந்த ரத்னம் நம்ம போகிற இடம் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், சொல்ல வேணாம் நினைக்கிறேன். சொல்ல வந்தேன். நம்ம போகலாம், யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. போகலாம். ஸ்கூல் இருக்குது அங்கங்கே, ஒரு 4-5 வீடு இருக்குது. ஏதாவது ஸ்கூல் இருக்குது, கடை இருக்குது. அப்புறம் குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. இப்போ எப்படி வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நல்ல வீடாக கட்டி வச்சுருக்கானுங்க. இது ஸ்கூலு. போய்கிட்டு இருக்கோம். லிஃப்ட் கேட்டு எவ்வளோ தூரம் போகுது என்ன ஏதுன்னு தெரியல. நான் பேசுகிறது கேட்குதான்னு உங்களுக்கு தெரியல. சேஜி பிஸ்னஸ் குரூப் சேவ் ஜியோ சம்திங் ஒரு சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். ஏமா அங்கேருந்து போனோம். நிறையா அந்த பொலிரோ ட்ரக்கு அந்த மாதிரி நிறையா எனக்கு இந்த மாதிரி நிறையா. இப்போ லிஃப்ட்டு நம்ம இதில் தான் ஏறி வந்தோம். தேவைப்பட்டது இருக்குது அது மாதிரி. ஓகே, பெரியவன்ட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். காற்றால தான் வச்சுருக்கானுங்க. ஒரு பாலைவனத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த வீடெல்லாம் அங்கிட்டு இருக்கு பாரு. அங்கங்கே ஒரு தாபா இருக்குது. ரோட்லாம் தண்ணி கிடக்கு, அதாவது காணல் நீரை பார்க்க முடியுது. ஓகே, போகலாம். இன்னும் நம்ம ஜெய்சால்மரே ரீச் ஆகலை, அதுக்குள்ளே இந்த குத்துறானுங்க. பெரிய ஒன்று நடந்து போய்கிட்டு இருக்கேன். போகலாம். இந்த சைடு பெருசாக எதுவும் விவசாயம் இது மாதிரி நடக்கலை. ஆனால் அங்கங்கே தெளிப்பு நீர் பாசனம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த அங்கே இதில் வந்து பார்க்குறேன் தண்ணி தெளிச்சுட்டு கீழே எல்லாருலேயும் ஒரு கிணறு மாதிரி இருக்குது. பாதாள ஒரு இது மாதிரி. என்ன தண்ணி எதுவும் இப்போ உள்ள அண்டர் கிரவுண்டில் கொடுக்குறாங்களான்னு தெரியல. இங்கே அது பூரா தெளிப்பு நீர் பாசனம் ஓடிட்டுருக்கு. ஃபைனலாக ஜெய்சால்மர் வந்தாச்சு. இப்போ எப்படியாவது சிட்டியை விட்டு அவுட்டரில் போகலாம். ஃபோர்ட்டெலாம் இருக்குது ஜெய்சால்மரில். நம்ம அங்கெல்லாம் போகல. நான் எப்படியாவது சிட்டியை விட்டு அவுட்டரில் போகலாம் அப்படின்ட்டுருக்கேன். கோல்டன் ஹெவன் அப்படின்னு சொல்லி மேப்பில் இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கும்போது காமிச்சிச்சு. உண்மையிலே பில்டிங்ஸ் பூரா ஃபோர்ட்டு லோஸுக்கு எல்லாமே அந்த கோல்டு கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில். இது ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஆனால் எவ்வளோ வெளியில் பெயிண்டிங்லாம் பண்ணி இங்கே உள்ள அந்த ட்ரெஸ்ஸு. இங்கிட்டு ப்ரோ டீம் இருக்கானுங்க, அதாவது பார்டர் ஆர்கனைசேஷன் டீம். ஏதோ ஒரு ஃப்ளைட் மாதிரி படி வச்சுருக்கானுங்க, எதுக்குன்னு தெரியல. ஷார்ட் மியூசியம், ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. நமக்கு அதுக்கெல்லாம் பொறுமை கிடையாது. எனக்கு என்னமோ சிட்டியை விட்டு எப்படா ஓடவும் இருக்குது. போகலாம். ஓகே, நம்ம நாளைக்கு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இல்லை கூட தான் 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன ஒரு படம் இருந்துச்சு. அங்கே கேட்டேன், இங்கே தூங்கிக்கலாமா அப்படின்னு. தூங்கிப்பா அப்படின்ட்டாங்க. இப்போ அங்கே தான் இருக்கேன். இன்றைக்கி இங்கே தான் தூங்க போகிறோம். தூங்கிட்டு என்ன நடக்குன்னு பார்க்கணும். மேலே பூரா தூசி ஆகிடுச்சு, குளிக்க முடியாது. நீ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. காலையில் எப்படியாவது வேகமாக குளிக்கிறோம், குளிச்சுட்டு சீக்கிரம் போகணும். நாளைக்கு போகிற இடம் சண்டே, அதுதான். அது ஓப்பனாக என்ன ஏதுன்னு தெரியல. அது என்ன நடக்குது நாளைக்கு போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே கொஞ்சம் பைத்தியக்கார பசங்க இருக்கானுங்க. எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு ஆளாக விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, this guy is a powerful guy. ஆள் பார்க்கவே தடியாக இருக்கேன். எல்லாம் சின்ன பயிலு தான், ஆனால் பார்க்க தான் அப்படி இருக்கானுங்க. ஓகே, இப்போ நம்ம ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் பக்கத்தில் ஒரு கொஞ்சம் சிட்டியை விட்டு தாண்டி ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கேன்.
அங்கே இங்கே பக்கத்தில் எதுவும் எனக்கு ஹோட்டல் அதெல்லாம் இல்லை. ஒரு சின்ன கடை இருந்துச்சு. அங்கே கேட்டு தூங்கிக்கிறேன்னே. சரி தூங்கிக்கிறேன்னே, நைட்டு சாப்பிட்லாம் இல்லை இங்கே கிடைக்காதுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட பிஸ்கட் இருக்குது, நான் சாப்பிட்டு தூங்கிக்கிறேன் அப்படின்னா சரி விட்டுட்டாங்க. வேறு எந்த பேச்சு பேசலை. இப்போ திடீர்னு இந்த அண்ணன் இருக்காரா, இவர் எனக்கு இந்த சாப்பாடு இது ஏதோ உங்கள் ராஜஸ்தானோட ஃபேமஸாக அவங்க சைடு அது இதெல்லாம் கொண்டு வந்தார். இந்த நான் தங்கியிருக்க கடையோட அவர் வந்து அந்த சைடுக்கு கடையை லாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் திடீர்னு அவரும் கரெக்டாக 2 பேரும் சேம் டைம், 2 பேருமே சொல்லலை சேம் டயத்தில். அவங்களுக்கும் தெரியாது. அவர் ஒரு டிஃபன் பாக்ஸில் ரொட்டி, இந்த உருளைக்கிழங்கு, சாஸ், இது மோர் கொண்டாந்துருங்க. சோறே இல்லாமல் தூங்க போகிறேன்னு நினச்சேன். இதுக்கு ஏகப்பட்ட சாப்பாடு இருக்குது, இதை எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரில. ஓகே, ராஜஸ்தானில் சாப்பாடு, குஜராத்லேயும் சரி ராஜஸ்தான்லேயும் சரி, சாப்பாடு, தங்க இடம், குடிக்க தண்ணி, இது 3க்கும் யாருமே ஒரு இதே இல்லை, எல்லோரும் கொடுக்குறாங்க. அதே போல் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான். ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். சாப்பிட்லாம்.